ஸோ இதனுடைய எலாபரேட்டாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு கன்க்ளூஷனோட அதுதான் சொல்லியிருந்தேன். அவர் பேச இந்த ஒட்டி என்ன பண்ணுவேன், இதுவுமே வந்து அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் அது இதுன்ட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பிடிக்க மாட்டார், அது பண்ண மாட்டார், இது பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒட்டு பார்த்தோம்னா இவர் ஜெயிச்சிருவாரா தோற்றுருவாரா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு இதுவும் நடக்கும் இங்கே கண்டிப்பாக. 50-50 என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் டிவிகே தான். இவர் ஓட்டு எங்கெங்கெல்லாம் பிரிப்பாருன்னு பார்க்கலாம். கணிசமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், அதாவது நடுத்தர குடும்ப பெண்கள்லாம் முக்கால்வாசி பெண்களோட ஓட்டு உடையும், டிவிகேக்கு வரும். இது உறுதியாக சொல்லலாம். 1. 2வது யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஒரு இந்த 18 to 35 இந்த ஏஜில் வந்து ஒரு கணிசமான ஓட்டு நல்லா வரும். குறிப்பாக வந்து 18 to 25 இந்த 30க்குள்ளே இருக்கிறது, பிலோ 30லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஓட் ஷேர் ஆகும். அது 2. இப்போ எங்கெங்கெல்லாம் இவருக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவே பெரிய ஒரு ஹியூஜாக வந்துருச்சுங்களா. இப்போ வந்து அவர் அதிமுகவை விமர்சனம் பண்ணது, அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க், அவங்க ஓட் பேங்கை குறி வச்சதெல்லாம் செம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். எம்ஜிஆர் பாட்டை எடுத்து உங்களுக்கு, அதாவது ஏன் இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி குறி வைக்கலாமா, தப்பே கிடையாது. மக்களுக்கு தானே வராங்க. இது வந்து உங்கள் கம்பெனியாக இதுனா, இது உங்களுடைய நிர்வாகம், இது உங்களுடைய பிராண்டு, நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுடைய கம்பெனி இது என்னோடய கம்பெனி, உங்களுடைய கம்பெனிக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய கம்பெனிக்கு நீங்கள் வராதிங்க, அதெல்லாம் கிடையாது. பொது சேவைக்கு வராங்க, மக்களுக்கு தேவைக்கு தான் வராங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக சரி, அந்த மக்களுக்கும் தான் இவங்க நல்லது செய்யணும், அந்த மக்களுக்கும் தான் இவங்க ஓட்டு போடணும், இவங்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக அதிருப்தி இருக்கிறவங்க தொண்டர்கள் ரொம்ப கஷ்டம், அந்த அப்பழுக்கற்ற தொண்டர்கள் நிலைமையை ரொம்ப கவலைக்கடையில் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும்ன்ட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. அது சரியான ஸ்ட்ராட்டஜி தான். அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதிமுகவில் இருக்கிறவங்க வெகுஜனம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வச்சுங்களேன், அந்த 5% ஓட்டு ஷேர் ஆனால் கூட இவ்வளோ இது டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள். கம்பல்சரி வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஏன்னா அவங்க ஒன்றும் இந்த கம்பெனி விட்டு நான் போக மாட்டேன்னா யாரும் கிடையாது. இப்போது அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு ஓட் போட்டவங்களே முக்கால்வாசி பேர் திமுக தான் ஓட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே திமுக அந்த பொதுமக்களாக இருக்கிறவங்களே, தொண்டர்கள் ஒரு சில குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க ஓட் மட்டும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அங்கே ஒரு இடத்துல இருக்கலாம், அதிலே கூட சில நேரம் பிரியும். பட் இங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து இங்கே திமுக சைடு ஒரு அதிருப்தி இருந்தால் அதிமுக சைடு போவோம், அதிமுக அதிருப்தி இருந்தால் சேம் இந்த சைடு வருவோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இது 3வது. 4வதாக இவருக்கு எங்கெங்கே வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாமர ஓட்டு நிறைய வந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள இவர் ஃபெமிலியரான ஃபேஸ், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், விஜய்னாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது, இவர் நல்லது தான் பண்ணுவார், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஹோப் இருக்குது, அந்த ஓட்டு வரும். இவருக்கு எங்கெங்கே இருப்பாங்கன்னா, இப்போ வந்து பத்திரிகையாளர் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கிறவங்க, எப்படி சொல்கிறது, அவங்கள படித்தவங்கன்னு சொல்கிறதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. ஒரு சேஃப் ஜோனில் இப்போ திமுகனா ஒரு சேஃப்டி அப்படின்னு பார்ப்பாங்க, ஒரு அதிமுக இருந்தால் ஓகே நம்மளுக்கான ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்றது. இப்போ பிஜேபி ஓகே இவங்க நம்மளுக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த ஓட்டு இது மட்டும்தான் இவங்க திமுக தான் போடுவாங்க, அதிமுக தான் போடுவாங்க, பிஜேபி தான் போடுவாங்க. அப்படின்ற ஒரு இது தான் இவருக்கு வராது. அது வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன் இவருடைய செயலை பார்த்துட்டு வரலாம், அப்படி தான். ஸோ அவங்களுடைய ஓட்ஸ் எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த 30 to 35 மேலே 40+ இந்த ஓட்டு ஒன்று. சிலது ஏஜ் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சித்தாந்த ரீதியாக திமுகனா ஓகேப்பா திராவிட சித்தாந்தத்தில் இருக்க இவங்க தான் பெரியாரிஸ்ட்டு உண்மையான இது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. ஸோ அதை எடுக்க முடியாது. அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுலாம் உங்களுக்கு இதுன்னு பார்த்திங்கன்னா திமுகலாம் ஆட்சி இழக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ரெகுலராக அது தானே இருந்திருக்கணும், மாறி தானே வராங்க. இந்த சித்தாந்தம் தான் இவரும் எடுக்கிறார் விஜயம்.
ஸோ திமுகவுக்கு இது வந்து அதிமுகவை அவர் புறந்தள்ளிட்டார். அதிமுக ஓட்டை வந்து எடுக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த ஓட்டு இவருக்கு வந்துடும். நாம் தமிழர் ஓட்டு இவருக்கு வரலாம். தேமுதிக ஆக்டிவாக இல்லை, பெருசாக 234 தொகுதியிலையும் நிற்க முடியாது அவங்களால. கூட்டணியில் இல்லை தனிச்சு எப்படி நிற்கிறாங்களோன்னு தெரில. ஸோ கேப்டன் பேர் சொன்னதுனால விஜயகாந்த் பேர் அந்த ஒரு மாஸ்க்காக ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் நம்ம திமுகவை அசைச்சிக்க முடியாது அப்படின்னும், பட் லிட்ரலாக திமுகவை பீட் பண்ணுவார். இது ஒரு சவாலான, ஏன்னா இப்போது எல்லா மனசுலேயும் வந்து இதுவாக இருக்கும், நம்ம இது விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்ட வரும்போது, எலெக்ஷன் கிட்ட வரும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பேக்ட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கட்சி வரவங்களுக்கு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை. யாரை நம்பி ஓட்டு போகிறது அப்படின்றதுக்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு திரும்ப ஓட்டு போட போவாங்க. அதுக்கு தான் அவர் கிளவராக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வச்சார். எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன், என்ன நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. இது மேபி இதுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் இதை வந்து ஒரு ஆணித்தரமாக மனசில் இறக்குறது கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் போய் நிற்கும். நம்ம ஓட் போகிறது விஜய்க்கு தான், யார் நின்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க இதுவில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இது கிடையாது. ஏன்னா கேண்டிடேட்டை பார்ப்பாங்க ஓட் பண்ணும்போது, யார் இவங்க இந்த தொகுதியில் நிற்கிறாரு, இவர் நல்லவரா. அப்போனண்ட்டில் யாராவது இப்போ திமுகவில் ஒரு ஃபேமிலியரான ஃபேஸ் பார்த்தா இவர் நல்லவரான்னு சொல்லிட்டு, இவர் நல்லா செய்வார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இருக்குன்ட்டு அங்கே ஓட் ஷேர் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இவர் சொன்னது கண்டிப்பாக ஒரு 50% மேலே இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புரிதல் இல்லாமலையோ ஒரு ஆர்வ மிகுதிலையோ இல்லை அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டோ எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் வரல. வெல் நாலேஜ்ட், வெல் மெச்சூர்ட். இன்னும் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட என்னென்ன சிறந்த பண்புகள் இருக்குதுன்னா, நிறைய லேர்ன் பண்ணுறாரு, எல்லார் பேசுகிறதையும் கேட்குறாரு, லிசன் பண்ணுறாரு. ஆனால் அவர் முடிவு தான் இருக்குது, நல்லா தெரியுது. ரெண்டாவது, சிறந்த ஒரு நிர்வாகியாக இருப்பாருன்னு தோணுது. நல்ல ஒரு கட்டுப்பாடு அப்படி இருக்கணும். கட்டுப்பாடு ஒரு தலைமை பண்புன்றது அப்படியே ஆக்ரோஷமாக இருக்கணும், பார்வையிலே கட்டுப்படுத்தணும், அப்படி இப்படி நல்லா பேச்சு திறமை அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எம்ஜிஆர் ஒரு மாதிரி இருந்திருப்பார், அண்ணா பேச்சியாளர், திறமையாளர்னு சொல்லுவாங்க. காமராஜர் ஒரு மேனேஜ்மெண்ட் லீடர், இதுதான் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் ஆளுமை சொல்லவே வேணால், அவர் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போல்டாக பேசுகிறவர், அதே மாதிரி அடிப்பார். இந்த மாதிரி ஒரு இதுவெலாம் இருக்குது அவரோட. ஜெயலலிதாவோட மேனரிசம், அவங்களுடைய ஆளுமை வந்து எல்லாரையும் கட்டுக்கப்பாக வச்சுருக்கிறது, கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அவங்களுக்கு. கலைஞரோட ஒரு ஆளுமை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஜோவியலாக இருக்கிறவர், எல்லாத்தையும் ஃபீட்பேக்லாம் அனலைஸ் பண்ணுவார், கேட்குறவர், அழகாக நிர்வாகம் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு தனியாக தான் இருக்கார், பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அப்படி இருக்கிறார். ஆனால் அவருடைய மற்ற ஆளுமையெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கிறாரு, எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை சிறப்பாக பண்ணிடுறாரு. ஸோ என்னோட கருத்து இது என்னன்னா, அவரோட தெளிவான ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. அடுத்தடுத்த மூவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக நான் வந்து போடணுன்ட்டு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எஃபோர்ட் போடுறேன், ட்ரை பண்ணுறேன், நடக்கும். ஏன்னா எந்த ட்ராவலில் எந்த ஜேர்னியில் போகிறோன்னா நான் வந்து எல்லா விஷயத்துலையும் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்த அனைவருக்கும்